வாழ்க வளமுடன். தருமபுரியிலிருந்து ஃபேஷன் டெய்லர் ஜெகன். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் குறிப்பு வீடியோ தான். அதாவது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனமாக வந்து நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் வந்து உங்களுக்கே வந்து புரியும். அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக தான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஒரு பக்கம், அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சரியாக வந்து இருக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வந்து வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் தான் இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் கட்டிங் வந்து நான் வந்து லைனிங் துணி ஜாயின் பண்ணி நான் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த லைனிங் துணியில் என்னென்ன டிஃப்ரெண்ட்லாம் இருந்தால் எந்த மாதிரி ஃபால்ட்லாம் வரும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கிளாத் வந்து லைனிங் துணியிலும் ப்ளவுஸ் துணியிலும் நம்ம வந்து கட் பண்ணும்போது அந்த கிராஸ் கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த எஸ்டன் ஆகும்போது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நமக்கு வந்து எஸ்டன் ஆகும். மேல் பக்கமாக இருந்தாலும் சரி, லென்த்தில் இருந்தாலும் சரி. ஆனால் இந்த மாதிரி நமக்கு வந்து எஸ்டன் ஆகும்போது பிடிச்சி இழுக்கும்போது ஒரு துணி மிச்சமாகவோ ஒரு துணி கம்மியாகவோ வந்து வரக்கூடாது. ரெண்டும் ஒரே அளவுக்கு ஈவனாக வரணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டும் ஒரே அளவுக்கு ஈவனாக வந்து எஸ்டன் ஆகணும். இல்லை சார், நான் வந்து இழுக்கும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா துணி வந்து எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா ப்ளவுஸ் துணியில் கட் பண்ண அளவுக்கு லைனிங் துணியில் வந்து கிராஸ் வந்து கட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இல்லை லைனிங் துணியில் கட் பண்ண அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணியில் வந்து கிராஸ் வந்து கட் பண்ணியிருக்க மாட்டீங்க. எது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வருதோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். எது கம்மியாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் ஜாயின் பண்ண பிறகு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இதை வந்து எத்தனை பேர் செக் பண்ணி பார்க்குறீங்கன்னு தெரில. அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றா தான் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டிருப்போம். லைனிங் துணி வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். ஜாயின் பண்ண பிறகு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம வந்து வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி பாருங்கள், வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து இருக்கணும். நீங்கள் நினைக்கலாம், நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா தானே வச்சு கட் பண்ணோம், நம்ம ஒன்றா தானே வச்சு தையல் போட்டோம், அது எப்படி மாறும்னு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பக்கம் வச்சு தையல் போட்ட பிறகு திருப்பும் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே அளவுக்கு நிறைய பேருக்கு வரவே வராது. நீங்கள் வேணால் அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் ஒரே அளவுக்கு கரெக்டாக வருதா, கட் பண்ண மாதிரியே ரெண்டு பீஸும் வருதான்னு வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரவே வராது. அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு பக்கம் மிச்சமாக இருக்கும், வச்சு காட்டுறேன் பாருங்கள். எதனா ஒரு பக்கம் இந்த மாதிரி மிச்சமாக மேலே ஏறிக்கும், இல்லைனா பார்த்தீங்கன்னா கீழ் பக்கம் வந்து இறங்கிக்கும், சைடில் வந்து நவுந்துக்கும். நீங்கள் கழுத்து ரவுண்டு மட்டும் கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ட் வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா கிராஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில துணிலாம் வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்ட பிறகு நிறைய வித்தியாசம் வரும். இந்த மாதிரி வித்தியாசம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வந்து வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறை தையல் போடும்போதும் லைனிங் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும், அதுவும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு இழுக்கும்போது ரெண்டும் ஒரே அளவுக்கு நமக்கு வந்து வரணும். ஒன்று மிச்சமாகவோ ஒன்று கம்மியாகவும் வரக்கூடாது. அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லைனிங் துணி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டால் எஸ்டனாகவும், ஒரு பக்கம் கிராஸ் அதிகமாகும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது சரியாக கட் பண்ணலன்னா அந்த ஃபால்ட்டும் நமக்கு வந்து வரும். இப்போ இதை நம்ம எப்படி சார் சரி பண்ணுறது அப்படின்னா, இப்போ ரெண்டு பீஸையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடோடு நம்ம வந்து வச்சு பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தினுடைய அகலம், ஷோல்ட்ரு, கை ஆம்போல் ரவுண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண மாதிரியே கரெக்டாக எது வருது அப்படின்றத பார்க்கணும். ரெண்டுத்தில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து வரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே கட் பண்ணிட்டோம், திரும்ப ஆல்ட்ரு பண்ணால் நமக்கு சரி வருமானா கண்டிப்பாக தையல் போட்ட பிறகு நம்ம கட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுல கம்மிதாசி இருந்தாலும் இல்லை கரெக்டாகவே கட் பண்ணியிருந்தாலும் தையல் போட்ட பிறகு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது மிச்சமாக இருக்கிறத கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான். தச்சு முடித்த பிறகு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஷோல்டர் கழண்டு போகிறது, கழுத்து வந்து லூஸாக இருக்கிறது, இந்த ஃபால்ட்லாம் வரதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்காததுனால தான் அந்த ப்ராப்ளம்லாம் வருது. இதை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் இழுத்து பாருங்கள். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே ஒன்றா வச்சு இழுத்து பாருங்கள். அகலத்துலேயும் இழுத்து பாருங்கள், லென்த்துலேயும் வந்து இழுத்து பாருங்கள். அந்த மாதிரி இழுக்கும்போது எஸ்டன் ஆகாமல் வந்து பார்த்துங்க. கிராஸ் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து செக் பண்ணாததுனால தான் இந்த ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வருது. இதெல்லாம் நமக்கு ஒரு ப்ராப்ளமாக வருமானா கண்டிப்பாக வந்து வரும்.
ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டைலருக்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தையல் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு போடக்கூடிய தையல், அந்த கழுத்து ரவுண்டுக்கு போடக்கூடிய தையல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தையல் சரியாக வரும், ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் விட்டு தைப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்சி தைப்பாங்க. இந்த மாதிரிலாம் தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. பாருங்கள், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணணும் தையல் போட்ட பிறகும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி தைக்கிறது வந்து சரியாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஃபால்ட் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிச்ச பிறகு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாட் பிடிச்ச பிறகு நம்ம வந்து இன்னொரு டைம் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி லைனிங் துணி ஜாயின் பண்ண பிறகு செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிச்ச பிறகும் ஒரு முறை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம ரெண்டு பக்கம் பிடிக்கக்கூடிய டாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு பிடிக்க மாட்டோம். ஒரு நூல் முன்ன பண்ண வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்த்து பிடிப்போம், இல்லை கம்மியாக பிடிப்போம். அந்த மாதிரி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து வரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பெரிய டாட் பிடிச்சதும் கீழ்ப்பக்கம் ரவுண்ட் ரெண்டும் ஒன்றா இருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படி பார்க்கும்போது எது நமக்கு மிச்சமாக வருதோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தையல் வந்து சேர்த்தி போட்டிங்கன்னா ரெண்டும் வந்து நமக்கு ஈவன் ஆகிடும். எப்பவுமே வந்து சேர்த்தி போடுங்க, ஏன்னா பிரிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட முடியாது. அதே மாதிரி ஊக்ஸ் பட்டி சைடும் கம்மி தாசி வந்துச்சுன்னா எது மிச்சமாக இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட்டில் கொஞ்சம் சேர்த்தி பிடிங்க. அப்படி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சைட்லேயும் நமக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தையல் போடும்போதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்த்தோங்கன்னா நமக்கு அந்த ஊக்ஸ் பட்டி ஆங்கர் பட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம் நிறைய பேருக்கு வரும் இல்லைங்களா, அதுவும் நமக்கு வந்து வராது. அதேமாதிரி பட்டி ஜாயின் பண்ண பிறகும் நம்ம ரெண்டு சைடும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் செக் பண்ணி பார்த்தோங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே நமக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து சால்வ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது தைச்சி கொடுக்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து வராது. இப்போ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு முறை தைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வந்திருக்கா, இல்லை சார் ஒரு நாள் கவனிக்கல இப்போ நான் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தைச்சிங்கனாவே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். இது போன்ற தையல் குறிப்பு வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தருமபுரி ஃபேஷன் டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.